அன்பர்களே, வளைகுடா பக்கம்தான் நாம் மீண்டும் முகாமிட்டு இருக்கின்றோம். வளைகுடா செய்திகள் இன்று காலை முதல் வந்த செய்திகளின் பாக்கி செய்திகள், நேற்று நடைபெற்ற செய்திகளின் பாக்கி செய்திகள். நேற்று மிகப்பெரிய தாக்குதல்கள் ஈரான் தொடுத்திருக்கின்றது. அதில் அந்நிய நாட்டு படைகளுக்கு சொந்தமான 3 கப்பல்கள் பற்றி எரிகின்றது. வளைகுடாவில் 3 கப்பல்கள் கடலில் தாக்கப்பட்டு நீரில் மூழ்கிவிட்டது. 100க்கும் மேற்பட்ட தலைகள் அங்கு உருண்டிருக்கின்றது. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். இப்பொழுது குவைட்டில் 3 ஹாஸ்பிட்டல்கள் நிரம்பி வழிகின்றது. அது தனியாக அவங்களுக்கு அந்நிய துருப்புக்களுக்கு மாத்திரம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக 3 வைத்தியசாலைகள் செலக்ட் பண்ணப்பட்டு, அது வெளிநோயாளர்களுக்கு அது அந்த ட்ரீட்மெண்டே இல்லை, தனிக்கரையாக. இப்ப நம்ம ஸ்ரீலங்காவில் ஈரான் கப்பல் பாதிச்சில்ல, அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான சேதாரம் மிக அதிகம். அது ஒரு செய்தியாக வருகின்றது. அதாவது 6 தரையிறங்கும் பண்பாட்டு கப்பல்கள், அது லேண்ட் பண்ற கப்பல் தான், துருப்புக்களை கொண்டு இறக்குற கப்பல் தான். அது ஒரு புறம் இருக்க, அல்ஹர்ஷ் தளத்தில அங்க சவுதி அரேபியாவில் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மீண்டும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். அப்புறம் அதாவது இதே நேரம் ஈரான் முழுவதும் உள்ள ராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்கள் வசதிகள் மீது தொடர்ச்சியான தீவிர தாக்குதல்கள் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, இவங்களோட ட்ரூ ப்ராமிஸ் அலை 84ல தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. மிக அதிகமான சேதாரம் தலை விரித்திருக்கின்றது, மிகப்பெரிய சேதாரம். எனவே கடந்த 3 தினங்களாக அந்நிய துருப்புக்கள் இறக்கப்பட்டு வராங்க. குவைட்லையும் ஒமான்லையும் தான் மிகப்பெரிய 10,000 டார்கெட் பண்ணிக்கிறாங்களே. 10,000 துருப்புக்களை தரைவழி மார்க்கமாக ஈரானுக்குள்ள களமிறக்கத்தான் இந்த தலைமை. ஏற்கனவே குவைட் துறைமுகம் தாக்குதல் செய்யப்பட்ட நோக்கம் அங்கதான் தரை இறக்கப்படுறாங்களே, அங்க இறக்கப்படுறாங்க. அப்ப அவர்கள் மீண்டும் சொல்றான், ஈரான் கொடுக்காதங்கடா, நாங்க தாங்கடா உங்க ஆளு, அவன் உங்க ஆளு எல்லாம் கேட்கறாங்க, அடி வாங்கி சாப்பிடுறாங்க. அது ஒரு பொறுமுக்கு ஈரானுக்குள்ள தொழிற்பேட்டைகளும் தாக்கப்பட்டிருக்குது. அதாவது இரும்பு ஸ்டீல் கம்பெனிகள், மிகப்பெரிய உள்ளூர் கம்பெனிகள் தாக்கப்பட்டிருக்குது. அதற்கு பதிலடியாக வளைகுடா முழுவதும் இருக்கின்ற அமெரிக்காவுக்கு சொந்தமான வர்த்தக தளங்கள், கம்பெனிகள், ஃபேக்டரிகள் இதையெல்லாம் தாக்கப்படும் என்று முன்கூட்டியே அத்தனை ஓமான், சவுதி அரேபியா, குவைட், அபுதாபி, துபாய், சார்ஜா, பஹ்ரைன் இந்த மாதிரி நாடுகள் முழுவதுக்கு முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. வெளியேறார்கள் வெளியாங்க, நாங்க தாக்க போறோம். அப்ப தாக்குதல் சூடு பிடிக்க போகிறது. நாளை நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், திங்கட்கிழமை முதல் ஞாயிறு திங்கள் முதல் மிகப்பெரிய தாக்குதலுக்கு வரிவாராங்கள். ஆக இப்ப ஈரானுக்குள்ள தரைவழி தாக்குதல் நடத்த சென்ற அமெரிக்காவின் 3 கப்பல் தான் தாக்குதலுக்குள்ளாயிருக்குது. அப்புறம் 3 கப்பல் தான் தீப்பிடித்து எரிகின்றது. இதனால் 100க்கும் மேற்பட்ட துருப்புக்கள் அங்கு இழக்கப்பட்டிருக்கிறாங்க. இதே நேரம் அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் துபாயில உள்ள அல்ஷோக் துறைமுகத்திலே நடந்திருக்குது. இப்ப நீர்நில தாக்குதல்கள் மற்றும் உபகரணங்கள் எல்லாம் விநியோக பொருட்களை கொண்டு செல்லும் பணியில ஈடுபட்டிருந்த இந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான 6 LC ராணுவ கப்பல் தான் முழு சேதம் அடைந்திருக்கு. அது எங்க சவுதியில் இருக்கின்ற ஹதர் 380 கிரூஸ் ஏவுகணைகள் தான் தாக்கியிருக்கிறாங்களாம். அப்ப IRGC-யால் வளைகுடாவில் தந்திரோபாய கப்பலாக குறிவைக்கப்பட்டதுதான் ஏராளமான அந்நிய நாட்டு துருப்புகள் கொல்லப்பட்டதாகவே அந்த செய்திகள் சொல்லுகின்றது. இப்ப பாரசீக வளைகுடா கடற்பரப்பில் பயங்கரவாத இராணுவத்தால் இயக்கப்படும் 6 தந்திரோபாய கப்பலை தாக்கியதாகத்தான் இஸ்லாமிய காவல் படை சொல்றாங்க. இந்த தாக்குதல் ஏராளமான அவங்க அந்நிய படை செத்திருக்கும்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு பிந்திய செய்தியாக 100க்கும் மேற்பட்ட பொடிகள் அங்கு கிடக்கிறதா சொல்றாங்க. இந்த தாக்குதல் அவங்களோட ட்ரூ ப்ராமிஸ் 84வது அலையில தொடர்ச்சியாகத்தான் ஒமான் அல் ஷோய்க் துறைமுகம் மற்றும் துபாயில கடற்கரைகள் மற்றும் துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக IRGC கடற்படை பிரிவுகள் ஒரு கலப்பு நடவடிக்கை மேற்கொண்டதான் சொல்றாங்களாம். இதில் மனமுடைந்த அமெரிக்க படைகளையும் அவர்களின் தந்திரோபாய உபகரணங்களையும் துல்லியமாக தாக்கின என்று IRGC-யின் மக்கள் தொடர்பு துறை நேற்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அது வெள்ளிக்கிழமை செய்திட்ட பலன் செய்தியாக. கதர் 380, அதாவது 380 குரூஸ் ஏவுகணைகள் போன்ற உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தித்தான் இந்த தாக்குதல் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் என்று ஈரான் சொல்லி இருக்குது. அதுலதான் 6 அமெரிக்க தரையிறங்கும் பண்பாட்டு கப்பல்கள் தாக்கப்பட்டதாக அந்த அறிக்கை சொல்லுது. அவங்களோட கள அறிக்கையின்படி பதிலடி தாக்குதலாக, பதிலடி எல்லாம்
எல்லாம் ரிட்டர்ன் தான். பதிலடி தாக்குதலுக்கு பிறகு 3 கப்பல்கள் கடலில் மூழ்கிவிட்டதாகவும் மீதமுள்ள 3 எரிந்து கொண்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகளும் தெரிவிக்கின்றது. ட்ரூப்ரமிஸ் 84 அல் ஹர்ஸ் தளத்தில அமெரிக்க எரிபொருள் நிரப்பும் விமானங்களை தான் அங்க குறிப்பிச்சு தாக்கியிருக்கிறோம், நாங்க அமெரிக்க மக்களை தாக்கலாப்பான்னு ஒரு கருத்தை சொல்றாங்க சவுடி. சவுடியில கல்கர் தளத்தில் பயங்கரவாத அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான பல எரிபொருள் நிரப்பும் வாகனங்களையும் தளவாட ஆதரவு கப்பல்களையும் வெற்றிகரமாக அழித்து விட்டதாகத்தான் IRG தெரிவிக்கிறாங்க. இதற்கிடையில இந்த கடற்கரை பகுதிகளில் உள்ள அமெரிக்க ட்ரோன் பிரிவு பணியாளர்களின் ஒன்று கூடும் மையங்கள் மற்றும் துபாயில் உள்ள ஒரு ஹோட்டல் மீது தாக்குதலை தொடுத்திருப்பதாக துபாய் செய்தி ஒன்று தனியாக சொல்லுது. இதெல்லாம் இந்த தற்கொலை ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடைபெற்றீங்கன்னு சொல்றாங்க. இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான அந்நிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்றும் மேலும் தந்திரோபாய கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன என்றும் ஈரான் சொல்லுது. இந்த ஆக்கிரமிப்பானது ஈரான் முழுவதும் உள்ள இராணுவ தளங்கள் மற்றும் பொதுமக்கள் வசதிகள் மீது தொடர்ச்சியான தீவிர தாக்குதல்கள் உள்ளடக்கியது என்றும் இது கணிசமான உயிரிழப்புக்கும் உள்கட்டமைப்புக்கு பரவலான தேசத்துக்கும் இந்த தேசத்தில சேதத்திற்கும் வழிவகுத்தது என்று ஈரான் சொல்லுது. இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் மேற்காசியா முழுவதும் உள்ள அமெரிக்க நலன்கள் மீதும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீதும் பதிலடி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தொடுத்திருக்கின்றது. 84 அல்ஹர்ஸ் சவுதியில் இருக்கிற அல்ஹர்ஸ் தளத்தில எரிபொருள் நிரப்புற விமானங்கள் மட்டும் நாங்க தாக்கல் செஞ்சாங்க, மக்களை குறிவைக்கல என்று ஈரான் மீண்டும் மீண்டும் சொல்லுது. அடுத்தது இப்ப இதெல்லாம் அதாவது இந்த பயங்கரவாத அமெரிக்க ஆட்சியால் பிராந்திய விமான தளங்கள் விரோதமாக பயன்பட்டதை தொடர்ந்துதான் இந்த தாக்குதல் நாங்க செஞ்சிருக்கிறோம், வேற எங்களுக்கு தனிப்பட்ட கோபம் இல்லைன்னு ஈரான் ஒரு வித்தியாசமான செய்தி கொண்டையும் சொல்லுது. ஒரு சிறப்பு கூட்டு ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அந்த தாக்குதல் வெள்ளிக்கிழமை முற்றுமுழுதாக வெற்றிகரமாக செய்ததாகவும் தான் அந்த செய்திகள் சொல்லுகின்றது. படைகள் ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளை அளித்து திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகளை கொண்டு அல்ஹர்ஸ் தளத்திற்கு சொந்தமான அந்த தளத்திலே வெற்றிகரமான ஊடுருவி அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருந்த எரிபொருள் நிரப்பும் மையங்களை தான் நாங்க தாக்கியிருக்கிறோம் என்று சொல்றாங்க. தாக்குதலை மையமாக கொண்ட இந்த நடவடிக்கைகளின் விளைவாக எதிரியின் பல பெரிய மற்றும் கனரக எரிபொருள் நிரப்பும் மற்றும் ஆதரவு விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அது கடுமையாக டெவேஷ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு நிறுவனத்தின் அதான் அவங்களோட ரேடியோ ஒன்று அடிச்சாங்க இல்லையா, IRIBN, அதுக்குரிய ரிட்டர்ன் பழி வாங்கினதுதான் இந்த தாக்குதல் சொல்றாங்க. அவங்க என்னென்றால் ஈரானுக்குள்ள அவங்க யார் தாக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு ரிவெஞ்ச் பழி ஒன்று செய்யறாங்க. அந்த வகையில அவங்களோட பழைய ஒலிபரப்பு கொடுத்தாவனத்துக்கு அந்த இதுக்கு சொல்லிக்கிறாங்க. இந்த தாக்குதல் அலை குறித்து வெளியிடப்பட்ட ஒரு தனி அறிக்கையில் புவியான் தீவில் உள்ள அமெரிக்க சியோனிச பயங்கரவாதிகளின் பல ஒன்று கூடல் மையங்களை ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானம் ஆகியவற்றின் திடீர் ஒருங்கிணைந்த தாக்குதல் மூலம் இந்த தனது கடற்படை குறிவைத்ததாக தான் ஈரான் சொல்றாங்க. பல்வேறு வகையான அழிவுகரமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கைகளில் ஏராளமான அந்நிய பயங்கரவாத கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பெருமளவில் அளிக்கப்பட்டதாக சொல்றாங்க. இதனால் இப்ப இந்த பயங்கரவாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பெறுவதற்காக குவைட்ல சலே அல் சபா ஹாஸ்பிட்டல், குவைத் முகமது அல் அஹமத் ஹாஸ்பிட்டல் மற்றும் குவைட்ல அலி அல் சலேம் மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறாங்க. எங்கெங்க இருந்தாலும் அங்க இந்த 3 ஹாஸ்பிட்டலும் 3 ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழியுதுண்டா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மக்களே. அங்கிருந்து யாராவது இந்த செய்திகளை குவைட்ல இருந்து செவிமடுப்பு நண்பர்கள் தயவு செய்து உங்கள் கருத்துக்கள் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை பதிவு செய்யுமாறு அன்பாய் வினயமாய் வேண்டுகின்றேன். காயமடைந்த பயங்கரவாதிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் கவனம் செலுத்துவதற்காக இந்த மருத்துவமனைகள் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குவைத் நோயாளிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் குவைத் மக்களையே போராட்டங்களையும் தூண்டியுள்ளது என்று ஈரான் சொல்லுது. ஈரானிய ஆயுதப்படைகள் இதுவரை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளங்களையும் மேற்கு ஆசிய பிராந்தியம் முழுவதும் சிதறடிக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தளங்கள் மற்றும் சொத்துக்களையும் குறிவைத்து மேம்பட்ட ஆயுதங்களை கொண்டு 83 கட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதேவேளை லெபனானின் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கமும் ஈராக்கின் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமும்
வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளருக்கு எதிராக முன்னணியில் இணைந்து எதிரிக்கு கடுமையான அடிகளை செய்து வருவதாகவும் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுறது. இதேவேளை உத்தியோகபூர்வமாக இன்று சனிக்கிழமை முதல் யெமன் ஹூதிகளும் இந்த போரில் உத்தியோகபூர்வமாக இணைவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஈரானிய ஆயுதப்படைகள் மற்றும் எதிர்ப்பு குழுக்களின் பதிலடி நடவடிக்கைகள் எதிரிக்கு கடுமையான அடிகளை ஏற்படுத்தி அதன் இராணுவ மற்றும் மூலோபாய உட்கட்டமைப்புகளில் சிதறடித்து வருவான் சொல்லப்படுறது. உத்தியோகபூர்வமாக யெமன் ஹூதிகள் நாங்கள் இந்த தாக்குதலில் இணைகின்றோம் என்று சொல்லியிருக்கு. அப்ப செங்கடலில் மிகப்பெரிய தாக்குதலை அந்நிய படைகள் இரண்டும் மிக அதிக அளவு கட்டி வாங்கிக் கொள்ளலாம். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இந்த தாக்குதல் மிகப்பெரிய அழிவை கொண்டு வரப்போகுது, உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் வயிற்றை தாக்க போகுது என்று தாக்கி வருகிறது. இந்தியாவிலும் ஏராளமான, இந்தியா மாத்திரமல்ல, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு இங்கே QR சிஸ்டம் வந்ததாலே நெருக்கடி குறைந்து இருக்கின்றது. இந்தியாவில் ஹைதராபாத், மும்பை எல்லாம் நேற்று முதல் மிகப்பெரிய நினைச்சு பார்க்கலாம் இருக்குது. அதே போன்று மியான்மர்லையும் அந்த கிரவுட் இருக்குது, பங்களாதேஷ்ல. இப்படி உலக நாடு முழுவதும் உலகம் ஒரு லாக்டவுனை நோக்கித்தான் உலகம் வந்து கொண்டிருக்கு. அதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இவன்களும் விடாக்கொண்டான் கொடாக்கண்டன் என்பதால இன்றைக்கு 100-150 காலியங்களுக்குள்ள இன்னும் காலியாகும். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஹாமுஸ் ஜலசந்தி மிகப்பெரிய சடலங்கள் மிதக்கும் ஒரு கடலாக மாறப்போகுது. ஏற்கனவே எம்எல்ஏ செங்கடல் என்றால் இதுவும் செங்கடலாக மாறும். அங்கல கருப்புகள் அவங்கள என்னது பிளாக் சி அங்கட அவங்கள கருப்பு அவங்க அங்க துருக்கி பார்க்கணும், அதுவும் கூட செங்கடலா மாறலாம். அப்ப மிகப்பெரிய ஒரு போர் இருக்குது. மே மாசமும் நமக்கு நிம்மதி இல்லப்பா. மே மாசம் கூட ஏப்ரல் மே எல்லாம் நமக்கு போராட்டத்துக்குள்ள இருக்க போறோம். அப்ப மிகப்பெரிய ஒரு லாக்டவுனுக்குள்ள வரத்துக்குரிய மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. மக்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தி என்று சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.